ரொட்டீனா பண்றோம். கல்லீரல் கிட்னிக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் கிட்னி ரெண்டு வகையா டொனேட் பண்ணலாம். ஒன்று வந்து உயிரோடு இருக்கிறவங்க கிட்டேயே ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்து கொடுக்கலாம். கல்லீரல் பார்த்தீங்கன்னா பாதி கல்லீரல் கட் பண்ணி பாதி லிவரை கட் பண்ணி கூட டொனேட் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் அண்ட் லங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவங்க வந்து ரெண்டு ஆர்கனும் எடுக்க முடியாது. அதனால இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம 100% ஒரு உயிர் இழந்தவங்க, அதாவது கெடாவ டொனேஷன் சொல்லுவோம், அதாவது பிரைன் டெத் டொனேஷன் சொல்லுவோம், அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் இது எடுக்க முடியும். ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு 12 to 16 ஹவர்ஸ்க்குள்ள ரஃபா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரஃபா ஒரு எஸ்டிமேட் பண்ண பார்ப்போம். எத்தனை பேர் தேவை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு? ஒரு கிட்னி இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பார்ப்போம். சும்மா நம்பர் சொல்லுங்க. 20. நெக்ஸ்ட் கெஸ் 22. ஓகே, நானே சொல்லிடுறேன். Thousands of people, thousands. I'm actually quoting less number. I'll tell you why. Normally, இப்ப இந்த லங்னா மத்த ஊர்ல தான் இருக்கும். பெங்களூர்ல இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், ஏதோ ஒரு சிட்டில இருக்கும். அந்த லங் வந்து சென்னைக்கு வரணும். ஓகேவா? அதுக்கு அந்த ஊர்ல ஒரு சர்ஜிக்கல் டீம் ஃபுல்லா ஆபரேட் பண்ணும். அதுல வந்து ஒரு 20 to 30 people இருப்பாங்க அந்த ஊர்ல மட்டும். இது எல்லாமே கிரீன் கார்டு, 100% கிரீன் கார்டு. ஏன்னா லிவர்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கிட்னில வெயிட் பண்ணலாம். ஹார்ட் அண்ட் லங் வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஆபரேஷனே பண்ணி முடிச்சிடணும். அந்த ஆர்கன் சென்னைக்கு வந்து இந்த ஆபரேஷனே how many hours டாக்டர் குமார், how many hours you have to finish surgery? அங்க அடுத்து மெட்ரோவோ அதுல ஒரு people எல்லாமே கிரீன் கார்டு. நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா thousands and people of இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நான் சொல்றேன். சோ இதுல வந்து மொத்தம் 4 I have to thank 4 people here. ஒன்னு வந்து Government of Tamil Nadu. They are very pro about organ donation and transplant. A big thank you because they are the leaders in the country to create organ donation and transplant. Second one, the donor family. It's not an easy decision because many of the potential donors who have just died now, I think they are all going very difficult time. நம்ம உட்கார்ந்து அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து டொனேஷன் பண்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. The whole process, where somebody is alive today only because of the donor family. A big thanks to the donor family. All of us should be thankful to the donor. I'm sorry, it's just talking here. Not donor family. Third one, the patients themselves. Maybe some of them can tell you the story. How many months they'll be struggling at home, and then how many months they'll be in the ICU before transplant. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாச கணக்கா ECMO மிஷின்ல இருக்கணும், 2 மாசம் 3 மாசம். அது ஃபேமிலி யோசனை பண்ணிப்பாங்க how much they have to support, and then lung transplant. அதுக்கப்புறமும் ஐசியூல இருந்து வீட்டில் ரெக்கவர் ஆகுது வந்து ஒரு எவரெஸ்ட்ல ஏறுற மாதிரி தான். இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எவரெஸ்ட்ல ஏறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு ஏறணுமோ அதை விட டஃப் ஜாப் தான் ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ட் அந்த அளவுக்கு அண்டர்கோ பண்ணுவாங்க. I want to listen to the story of people. I want you to listen. The fourth is the team which is performing the procedure. இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் குமார், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், the whole team, not only the surgical team, the intensive care team, anesthesia team, nursing, technicians, எல்லாருமே இன்வால்வ் பண்ணிருக்கோம். அது இல்லாம பப்ளிக், police officials, general public, there are so many people are getting involved. This is the story behind just one transplant. That's the effort puts. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நீங்க என்ன மெசேஜ் நீங்க எடுத்து போகணும்னா ஆர்கன் டொனேஷன் ப்ரமோஷன் இதுல இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷனே இந்தியாவிலே கிடையாது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது லங் ஃபெயிலியரா ஹார்ட் ஃபெயிலியரா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று they have to die, அல்லது they have to go to abroad, UK போகணும், சிங்கப்பூர் போகணும், சம் கண்ட்ரியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே சென்னையிலேயே இந்த ஆப்ஷன் இருக்கு. Even I can start with Dr. Kumar. You worked in UK, you worked in Australia, now back to India. Can you just briefly share your experience on, quickly, in 2-3 minutes, your background, what have you done so far? So, the main difference is obviously the healthcare system. So, where I worked first in the United Kingdom and Australia, of course, it is all part of the National Health Service, so there's no obligation on patients to have to pay for anything. It all works, and transplant centers for heart and lung cadaveric donated organs, which to me are national resources. I
are therefore only utilized in government and public hospitals. But in countries like this, so in the States and here. வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபாலன், டிரான்ஸ்பிளான்ட் பல்மனாலஜி கிளினிக்கல் லீட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இது டாக்டர் குமுத் தித்தால், ப்ரோக்ராம் டைரக்டர் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். நாங்கள் வந்து அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சிங்கிள் டீம். மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ஸ் நாங்கள் சென்னை அப்போலோவில் பண்ணுறோம், கிரீன்ஸ் ரோடில், பட் ஆல்சோ பெங்களூரில் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அடுத்த மெட்ரோ சிட்டிஸ் ஃபேஸ் 1ல எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியம்ன்றது இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய டாக்டர்ஸ்க்கே போய் சேரல, சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது சடன்லி இன்னும் போய் சேரல. அட் தி சேம் டைம் கம்யூனிட்டிக்கு நிச்சயமா இன்னும் போய் சேரல. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு 8000 10,000 டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. நம்ம 200-250 டிரான்ஸ்பிளான்ட் தான் இந்தியா முழுக்க பண்றோம். அதுல தமிழ்நாடு லீடர். நம்ம 75 டிரான்ஸ்பிளான்ட் கிட்ட தமிழ்நாட்டில் ஒளி நடக்குது ஒரு வருஷத்துக்கு. இந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் நம்ம காப்பாற்றணும்னா இந்த மெசேஜ் ஒன்று, நம்ம ஆர்கன் டொனேஷனோட மகத்துவம். ஆர்கன் டொனேஷன் எஸ்பெஷலி ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். வேற இல்லைன்னா அது பண்றதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பப்ளிக்கு கொண்டு போய் சேரணும். ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சர்வைவர்ஸ், நம்ம ரெசிபியன்ஸ், நம்ம பேஷண்ட்ஸ், அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க கேட்டீங்க. சில பேர் 3 மாசத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறாங்க, நிறைய பேர் பல வருஷத்துல இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எங்களோட பேஷண்ட்ஸ் வர முடியல. ஸோ இந்த எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா சாத்தியம், அவங்களோட இயல்பு வாழ்க்கையில அவங்க எல்லாமே பண்ண முடியும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த இன்ஃபர்மேஷனை போய் பப்ளிக்கு டெஃபினட்டா நீங்க சேர்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டோட அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்ல பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம டிரான்ஸ்பிளான்டோட சக்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் கொண்டு சேர்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். I'm Kumar Didal. I'm a cardiothoracic transplant surgeon in charge of this Apollo program for here and nationally. Of course, there are a few units doing some work already. We'll try and streamline all of that into a single network. And I apologize for not speaking Tamil. It's a shortage that I have, and I need to work harder at that. But just to say that this is a program that is dedicated to delivering outcome for our patients, however sick they are. And one of the things I can tell you is that we are currently transplanting probably the sickest of cases, because we're having patients in advanced lung and heart failure who we have never seen before, suddenly turning up in hospital, requiring ECMO to keep them safe and alive, and then being bridged to a transplant. These patients around the world, majority of the centers do not even consider for transplantation unless they're already on the wait list. So we are getting, very good outcome in patients coming like this out of the blue, and that is all down to the expertise of the teams, our team and all the other doctors at Apollo who help to create this ecosystem that can deliver the safest passage for these very, very complex and sick patients.